வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். இட்லி மிளகாப்பொடி வீட்டில் தயாரிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அதுவும் எத்தனை பேருக்கு வீட்டில் செய்த அந்த இட்லி மிளகாப்பொடி பிடிக்கும்? எல்லாருக்கும் தானே. இப்போ நம்ம வீட்டிலே செய்வோமா? உளுத்தம்பருப்பு 1 டம்ளருங்க. அதாவது நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்தாச்சா. அரை கொஞ்சம் வேக்காடு அந்த அதை கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் அதுவும் அதை போட்டு வறுத்துட்டு அரை கொஞ்சம் வேக்காடு வந்த உடனே அந்த துவரம்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுட்டு மல்லி வரமல்லி இந்த விதை மல்லி அதுவும் ஒரு அரை கைப்பிடி போட்டுட்டு நல்லா இந்த பாருங்க கோல்டன் கலரில் வந்தால் தாங்க கெட்டு போகாமல் இருக்கும், வண்டு வராமல் இருக்கும். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஸோ இந்த வறுத்து இது தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக கடலைப்பருப்பு, அதுவும் அந்த டம்ளர் தான். 1 டம்ளர் நீங்கள் எந்த டம்ளர் அளவெடுத்தீங்களோ அந்த டம்ளர். அதோட பெருங்காயம் நல்லா கொஞ்சம் கூடவே போடலாம், நல்லாயிருக்கும், வாசனை தூக்கலை. அதுவும் கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து ட்ரையாக நம்ம வாணலியில் இதெல்லாம் எண்ணெய் விட்டு இது மட்டும் ட்ரையாக கொஞ்சோண்டு எள்ளு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எள்ளு போட்டிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். எள்ளு உடம்புக்கு சேர்க்குறது ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதில் அதிகம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது. அதுவும் மல்லி இதுவும் சேர்த்தாச்சு, எள்ளும் ரொம்ப நல்லது. ஸோ அன்றாடம் நம்ம கொஞ்சம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதில் ஏதோ கிடைக்கிற சக்தியாவது நமக்கு கிடைக்கும் இல்லையா. அடுத்ததாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு 2.5 டம்ளர் மிளகாய் வத்தல், நல்லா கொஞ்சம் அமுக்கி அந்த எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதில் 2.5 டம்ளர் மிளகாய் வத்தல் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதாவது நல்லா வறுபடணும், ஒரு கொஞ்சம் மொறுன்னு ஆகணும். ஆன பிறகு அதோடையே தேவையான உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ மிக்சியில் நல்லா அரைக்கணும். அது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்டு அது கொஞ்சம் அந்த விதையே தெரியக்கூடாது, விதை தெரியாத அளவுக்கு நல்லா நைஸாக முதல்ல மிளகாவத்தில் மட்டும் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம், அதாவது ரவைக்கு அடுத்த பக்குவம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான ஒரு பதம், ரவையும் இல்லாமல் அதுக்கும் மேலே, அதாவது கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெரியதாக அப்படி இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையான இட்லி மிளகாப்பொடி வீட்டிலையே தயார் செய்து நாம் சாப்பிட்றது தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி செஞ்சு பாருங்களேன். இந்த மாதிரி செய்திங்கன்னா வாசனையாக இருக்கும், ரொம்ப நாளும் கெட்டு போகாது. அந்த கோல்டன் கலரில் வறுத்து வச்சிட்டோம்னா கெட்டே போகாது. வீட்டில் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பாருங்கள், அடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில், அதாவது காற்று புகாத கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலையே இட்லி மிளகாப்பொடி செய்தாச்சு. சுவையாக இருக்கும், நீங்கள் செய்து பாருங்கள். நன்றி.